ஜெகதீஸ்வரன் சார், இப்போ அரசாங்கங்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து ஸ்கிப் ஆகுறாங்களா? மத்திய அரசு பணம் கொடுக்கல, மாநில அரசு, நாங்கள் என்ன செய்ய? அது ஒரு பக்கம். சரி, பணத்தை கட்டாதீங்க, இதெல்லாம் நீங்கள் கட்டுங்க. தனியார் பள்ளி நிறுவனங்கள், திரு ராமசுப்ரமணியன் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூலும் இல்லை, சில ஸ்கூல்கள், அதைத்தான் நம்ம பேசுகிறோம், குறிச்சிக்கிறோம். அப்போ இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? விளிம்பு நிலையின் மக்களாக ஏழைகள் எல்லாரும் சார்பாக கேட்கிறோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகளில் இந்த கல்வி இலவசமயமாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் கம்பேர் பண்ணுறோமே, அமெரிக்காவில் அப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குன்னு. இதை கொடுப்பதற்கு இதிலும் சாதியும் மதமும் அவர்களும் இவர்களும் என்று சொன்னால் இப்போ யார்கிட்ட கேட்பது? இது யாருக்கு பொறுப்பு? அதை சொல்லுங்க முதல்ல. முதலில் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம், அந்த சட்டத்தின் தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும், கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலயே கல்வியாளர்களுக்கே சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. அதாவது கல்வி என்று பார்க்கும் பொழுது பொதுவாக அனைவருக்கும் தரமான கல்வி தானே கொடுக்கணும். அது என்ன, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு 25% பசங்களை ஏழை மாணவர்களுக்கு போய் சேர்க்கலாம் அப்படின்னா, அப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நல்ல தரமான ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இடியாப்ப சிக்கலில் இன்றைய தமிழக மாணவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. மிக குறிப்பாக இந்த ஆண்டு சேர வேண்டிய மாணவர்கள் அவர்கள் மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். ஏன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து கிட்டத்தட்ட 617 கோடி வரணும், அவங்க சாங்ஷன் பண்ணாம வச்சிருக்காங்க, அது எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியல, எங்க சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதிருக்காரு யூனியன் மினிஸ்டருக்கு, எப்ப கொடுப்பாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 2022-23 அகாடமிக் இருக்கு அடுத்து கடந்த 2 வருடங்களாக எங்களுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் வரவே இல்லைங்க, நாங்க எப்படிங்க பசங்களை படிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றாரு 8000 பசங்க படிக்கிறாங்க, 2000 பசங்களுக்கு தான் ஃபண்ட்ஸே கொடுத்துருக்காங்கன்னா நாங்க எப்படி அந்த பசங்களை தொடர்ச்சியாக இலவசமாக படிக்க வைப்பது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உச்சகட்சம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் கட்டாய கல்வி உரிமைக்காக வெப்சைட்ல ஏப்ரல் மாதத்தில் துவங்குகின்ற ப்ராசஸ் மே 20ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிற இன்று மே 18 வரைக்கும் ப்ராசஸே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆரம்பிக்காம இருக்கு. ரிமைனிங் 2 days தான் இருக்கு, 2 நாள் தான். 2 நாள் தான் இருக்கு. இதுல மிக குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கூடங்கள் ஜூன் 2ஆம் தேதி திறக்கும் என்ற செய்தியில் சொல்லிவிட்டார். வெயில பொறுத்து அது மாறினாங்க, ஆனா ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில என்னோட குழந்தையை எல்கேஜி சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பேரண்ட்டுக்கு என்ன யோசிப்பாருன்னா, இந்த தனியார் பள்ளியில படிக்க வைக்க முடியுமா முடியாதா, இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அப்ளிகேஷன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அவர் யோசிச்சுட்டு இருந்த 2-3 வருஷமா பாப்பா குழந்தை பிறந்ததுல இருந்து சரி ஓகே இந்த பிரைவேட் ஸ்கூல்ல நமக்கு இந்த கட்டாய கல்வி உரிமை பயன்படுத்தி, ஏன்னா இது அவங்களும் குறை சொல்ல முடியாது, அவங்க ஓகே இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில இருப்பார். அப்போ இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 70,000 முதல் 80,000 குழந்தைகள் இந்த கட்டாய கல்வி உரிமை பயன்படுத்த தமிழ்நாட்டின் ஒரு ரெக்கார்டு இருக்கும் பொழுது, இந்த வருடம் அவர்களுக்கான கல்வி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ரொம்ப ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். நீங்க சொல்ற மாதிரி 48,000 கோடி தமிழ்நாட்டில் அதிகமான பட்ஜெட் எதற்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது பள்ளி கல்விக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. ஆனா காலங்காலமாக எத்தனை முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முதலமைச்சரும் பேசும் பொழுது இந்த வருடம் கழிப்பறை வசதிகள் 100% வந்துவிடும், இந்த வருடம் வந்துவிடும் பேசிட்டார்கள். தவிர இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலும் நம்மால் சுத்தமான கல்வி சொல்லப்பட கழிவறைகள் இல்லாத அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. கழிவறைகள் ஒருவேளை இருந்தால் அதை சுத்தமாக எப்பயுமே மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன மாதிரி PM ஸ்ரீ திட்டம் இல்லாட்டி பரவாயில்ல நாங்க ஒதுக்க வேண்டியது ஒதுக்கிறோம்னு சொல்கின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா யூனியன் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணணும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. பல விஷயங்களுக்கு ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க உங்களோட ஷேரை நீங்க அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம், அதுவே கொடுக்கல. நீங்க அதனால என்ன பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த வருஷம் அட்மிஷனே வேண்டாங்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், நீங்க வர அப்ளிகேஷன்ஸ் வரட்டும், நம்ம ஒரு பக்கம் யூனியன் கவர்மெண்ட்ல வாங்குவோம், நம்ம கொடுக்க வேண்டிய பெண்டிங் ஃபண்ட்ஸை கொடுப்போம், அதை கொடுத்து தனியார் பள்ளிகள்கிட்ட பேசி, ஏன்னா தனியார் பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபண்ட் தான் வாங்கினாங்க, அடுத்த வருஷம் 1 வருஷம் ரிலீஸ் பண்றோம், வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்லி. இப்ப நம்ம மூத்த கல்வியாளர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள் தனது கருத்தினுடைய ஆழமான ஒன்று, மத்திய அரசு நிதி கொடுக்கல, என்ன செய்ய முடியும்? இதுக்கு உங்க பதில் என்ன? இல்லங்க, அதான் நீங்க அவங்க சொல்றாங்க 617 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் மினிஸ்டருக்கு சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்கார் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க அது ஒரு இருக்கட்டும், அதுக்காக நாங்க இந்த கட்டாய கல்வி உரிமை 20% நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோங்கிறது எப்படி அதுக்கு தீர்வாகும்? எவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஃபண்ட் கேட்கிறோம், ஃபண்ட் கிடைக்க மாட்டேங்குது, காலதாமதமா கிடைக்குது, இல்ல இந்த ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க மற்ற விஷயங்களுக்கு ஃபைட் பண்றீங்கல்ல.
அப்போ மற்ற விஷயங்களுக்கு ஃபைட் பண்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிஇ ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்ட்டு ஃபைட் பண்ணிருக்காங்க, ரொம்ப தீவிரமா ஃபைட் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்க பிரதமர் வரார், பிரதமர் வரும்போது பல விஷயங்கள் பட்டியல் போட்டு இதுக்கெல்லாம் நீங்க ஃபண்ட் ரேட் ஆகுது, இல்ல ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மறுக்கிறீங்க, இந்த ஜிஎஸ்டி ஃபண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் லேட் ஆகுதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணவங்க இந்த கட்டாய கல்வி உரிமையில 25% பள்ளி மாணவர்களை தனியார் பள்ளிகளை படிக்க வைக்கிறதுக்காக நீங்க வந்து கொடுக்க வேண்டிய உங்களுடைய நிலுவைத் தொகையை நீங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ரிலீஸ் பண்ண காரணத்துல அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க. இப்பொழுது நேத்தா இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் தொடங்க வேண்டிய ப்ராசஸே நடக்கல அப்படின்னா சரி, அப்ப நீங்க என்ன மைண்ட்ல இருக்கு? இல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் ஒரு 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 கூட்டு சேர்ந்து அதை காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்களா? மத்திய அரசு, மாநில அரசு, பிரைவேட் இல்லை இப்போ ஜெகதீஸ்வரன் சார், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு ரெண்டு பக்கமும் ஒரு கேள்வி எழுப்பும்போது எனக்கு என்ன வருத்தம்னா, உரிமை தொகைக்கு அரசு 12,000 கோடி ஒதுக்குறது, இப்போ ஒட்டுமொத்தமாக 617 கோடி. உலகம் உணவு அருந்தினாலும் உணவு சாப்பிடாவிட்டாலும் வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பிரேட்டிவ் சிஸ்டம் வந்து கல்வி. அதுவும் ஏழை குழந்தைகளுக்கு நாம் உள்ளே போய் rtc.tnschool.gov.in உள்ள ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகல, கம்ப்ளீட்டாக ஷட் டவுன். என்ன சார் என்ன சார் பண்ணுறது? 617 கோடி ரூபாயை கல்விக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், 70,000 முதல் 80,000 பெற்றோர்கள் ஒரு கனவோட இருந்திருப்பாங்க. நம்ம குழந்தையை வந்து ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்துறோம் சார். அதான் நீங்க அந்த வெப்சைட் முடங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க அதான் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 70,000 80,000 சீட்ஸ் அப்ப வந்து இன்னும் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் நம்ம ஏன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏப்ரல் மாதத்துக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா எங்களுக்கு ஆக்டிவ் நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி அப்ளை பண்றது, கட்டாய கல்வி உரிமைன்னு சொல்றாங்களே, அதை நீங்க கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எத்தனை வயசா இருக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இதுக்காக நிறைய ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த வருடம் இது நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அவர்கள் என்ன யோசிப்பாங்க? ஐயோ நம்மளுக்கு ஏன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து எல்கேஜி விட்டுட்டீங்கன்னா நீங்க நடுவுல முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு வருடத்திலும் நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க வந்து 6வது படிக்கிற பசங்க 7வது படிக்கிற பசங்க இப்ப தமிழ்நாட்டுல மாத்திட்டாங்க. நீங்க சேர்த்தா ஒண்ணு ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்கேஜி எங்க சேர்க்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க சேர்க்கணும், அதுக்கு பிறகு இன்டர்வெல்லாம் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் ஒருவேளை அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு மறுவாய்ப்பு என்பதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒருவேளை அவங்க வேற ஒரு தனியார் பள்ளியில போயிட்டாங்க, சரி பரவாயில்ல நம்ம தனியார் பள்ளியில போட்டுருவோம்னா அந்த ஃபீஸ் ஒரு பிரச்சனையாக நாளைக்கு மாறினா நம்ம பார்த்தோம். கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் வந்து தனியார் பள்ளிகளை படிக்க வைக்க முடியாம அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நகர்ந்தாங்கிறத பார்த்தோம். இல்ல ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்ல நம்ம வேற வழி இல்லாம அரசு பள்ளிக்கூடங்களை போட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஐயோ நம்ம தனியார் பள்ளியில போட்டிருக்கலாம்னு ஒரு நினைப்பு இருந்தது. இப்ப நம்ம ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போட்டோமே அப்படின்னு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அந்த பெற்றோர்கள் இருப்பாங்க. அப்ப உடனடியாக இந்த அரசாங்கம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் தான், இதற்காக வழக்கு தொடுக்கும் பொழுது அரசு தரப்புல பேசுறவரு எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது என்ன மாதிரியான பதில்? நீங்க உண்மையிலே தெரிஞ்சிருந்தா நீங்க ஏப்ரல் மாசத்துல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி மே 20ஆம் தேதி இது முடியுது, இல்லன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மே 30ஆம் தேதி முடியும். நீங்க அட்லீஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு வழக்கு எதுக்கு தொடுக்கிறாரு? வழக்கு தொடுக்கிறதுக்கான நோக்கம் நீ செய்ய வேண்டிய வேலை செய்யல. தமிழக அரசு நோக்கி அவர் சொல்றாரு, செய்ய வேண்டிய வேலை செஞ்சிருந்தா வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுக்கு எங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது மாணவர்கள் மேல், எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இது என்ன விதமான பதில்? இது இந்த பதிலை கொண்டு போய் எங்க சேர்ப்பதுனே தெரியல. உண்மையிலே சொன்னா இல்லங்க மிஸ் பண்ணிட்டோம், நாங்க செய்யறோம். இது அட்லீஸ்ட் இந்த வழக்கு வந்த பிறகாவது நீங்க அந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த 600 கோடி நீங்க ஒவ்வொரு வாட்டி பெண்டிங் இருக்கு, பெண்டிங் பல விஷயங்கள் கேட்டு வாங்குறீங்க. அப்படி இருக்கும்போது இதை நாங்க எடுத்துக்கிறோம். சொல்ல வேண்டியது பல விஷயங்கள் திராவிட மாடல் தானே அவர் சொல்றாரு. திராவிட மாடல் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை நாங்களே செலுத்துகிறோம், நாங்கள் மத்திய அரசு இருந்து பெற்றுக்கொள்கிறோம். வீரவசனம் பேச வேண்டியதானே, ஏன் அந்த வீரவசனம் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எல்லோருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது. அவர்களுக்கான உரிமை இது, கட்டாய கல்வி உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு 25% மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது அந்த உரிமை பறிபோய் விடக்கூடாது என்று பேசி இருக்க வேண்டுமே தவிர இல்ல நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், பரவாயில்ல போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இது தமிழ்நாட்டுக்கான அவலநிலை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்கிறவர்கள் எப்படி இந்த அவலநிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை.